இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பாஸ்கல் பைலோன் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரானவர் பிறந்தது 1540ஆம் ஆண்டு ஸ்பெயின் தேசத்துல. நற்கருணை பக்தியினுடைய பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். ஆடு மாடு மேய்ப்பவர்களுடைய பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்துல தான் பிறக்கிறார். படிப்பதற்கான வசதி இல்லாத ஒரு காரணத்தினால் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டே புத்தகங்களை எடுத்து சென்று மற்றவர்களை அதை வாசிக்க சொல்லி கேட்டு இறைவார்த்தை அறிந்து கொண்ட ஒரு புனிதராகவும், சக நண்பர்களுடைய உதவியினால் எழுத படிக்க கற்றுக்கொண்டு 20 வயது ஆன பிறகு அங்கு இருந்த பிரான்சிஸ்கன் துறவு சபையில ஒரு சகோதரராக அவர் தன்னையே இணைத்து கொண்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல கால்வினிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரிவினைவாத சபைகள் இருந்த ஒரு நேரம். இயேசுவினுடைய பிரசன்னம் நற்கருணையில இல்லை என்று அவர்கள் ஒரு கொள்கையை பரப்பி வந்த ஒரு காலம். அந்த நேரத்துலதான் நற்கருணை பக்தியை அவர் வாழ்ந்த பகுதி முழுவதும் எடுத்துரைத்து அன்னை மரியாளுடைய பக்தியையும் மிக வேகமாக பரப்பி வந்தவர் தான் இந்த புனித பாஸ்கல் பைலோன் என்பவர். அன்புமிக்கவர்களே, பலவித அச்சுறுத்தல்கள் பிரிவினை சகோதரர்களால் இவருக்கு இருந்தாலும் கடைசி மூச்சு வரையில இயேசுவனுடைய இந்த நற்கருணை பக்தியை அறிவித்து அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்பி உயிர் நீத்தவர் தான் இந்த புனித பாஸ்கல் பைலோன் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் நற்கருணையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி செவிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை காணுகிறவர் என்னை அனுப்பி என் தந்தையை காணுகிறார் அப்படி என்று சொல்லி காண முடியாத தந்தையாகிய கடவுளுடைய திருமுக தரிசனத்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்துல நம்ம பார்க்க முடியும் என்பதைத்தான் மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்புமிக்கவர்களே, தந்தையாகிய இறைவனுடைய இரக்கம், மன்னிப்பு, பேரன்பு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுகத்துல நம்ம காண முடியும் அப்படி என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நான் பேசுவதை சொல்லுவதை நீங்கள் நம்பாவிட்டாலும் என் செயல்கள் பொருட்டாவது என் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தந்தையை உள்வாங்கிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு பரிவாலும் மன்னிப்பாலும் இரக்கத்தாலும் வெளிப்பட்டது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களை பற்றி ஒரு வீடியோ பதிவை நான் பார்த்தேன். அதுல சிறு குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள் அவர்பால் மிக அதிகமாக ஈர்க்கப்பட்டதற்கான காரணம் அவர் பார்ப்பதற்கு வசீகரமாக இருந்த ஒரு காரணத்தினாலா, பேராற்றல் மிகுந்த உரையாற்றுகிற அவருடைய அந்த திறமையினாலா, அல்லது பல்வகை மொழிகளை பேசுகிற திறமையை கொண்டிருந்ததாலா, அல்லது வெறும் திருத்தந்தையாக இருந்த ஒரு காரணத்தினாலா, பல நாடுகளுக்கு சென்று வந்தவர் என்கிற ஒரு காரணத்தினாலா, வத்திக்கானில் வசித்தார் என்பதற்காகத்தான் பலர் அவர் மீது ஈர்க்கப்பட்டார்களா என்கிற ஒரு கேள்விக்கு கடைசியில் அந்த பாடல் வரிகள் சொல்லுகிற பதில் என்பது, அவரை கண்டு ஈர்க்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள் எல்லாம் சொன்ன ஒரே பதில், அவரில் நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம் அப்படி என்கிற ஒரே பதில் தான். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துவில் அவன், கிறிஸ்துவில் அவள் அப்படி என்று சொல்லிக் கொடுக்கிற நாம் நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் ஒவ்வொரு செயல்பாடாலும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வால் அறிவிக்கின்றோமா, கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவில் அவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவில் அவளாக இருக்கிறேன், என்னுடைய பார்வை, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வாழ்வு அனைத்தும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்கிற உள் உணர்வோடு செயல்பட இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.